வணக்கம். கனவா மீனில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மீன் தூள். ஓகே, பட்டையை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம், நல்லா வதக்கிக்கிறோம். கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்றி வதக்குறோம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மீன் தூள், உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு வதக்குறோம். நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு வதக்குறோம். ஒரு 6-7 பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கணும். நல்லா பேஸ்ட் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே கனவா மீனை போட்டு வேக வைக்கிறோம். நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டு ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கிறோம். பாதி அளவுக்கு வெந்துருச்சு. அந்த மசாலாவோட கனவா மீன் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ பாஸ்மதி அரிசியை 80% வேக வச்சு எடுத்துக்கிறோம். குக்கரில் போட்டுட்டு குக்கர் மேலே 80% வெந்த பாஸ்மதி அரிசியை கொட்டிடுறோம். ஒரு பெரிய கரண்டியில் நெய்யை காய்ச்சி அது மேலே இப்படி இந்த மாதிரி மேலாக ஊற்றுறோம். ஊற்றிட்டு ஒரு விசில் வர்ற அளவுக்கு மூடி வச்சிடுறோம். மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்த பிறகு திறந்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நமக்கு தேவையான கனவா மீன் பிரியாணி கிடச்சிருச்சு. பார்க்குறதுக்கு நல்ல வாசனையாகவும் மணமாகவும் இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி என்ன சாப்பிட்றீங்க? இன்றைக்கி கனவா பிரியாணி செஞ்சுருக்கேம்மா. ஸ்பெஷலாக இன்றைக்கி கனவா பிரியாணி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு செஞ்சேன். சரி பரவாயில்ல, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். செம்மையாக இருக்குமா, நல்ல வாசனையாக செம்மையாக இருக்குது. இருங்க, கனவா சாப்பிட்டு பார்ப்போம். சூடாக இருக்குமா? நல்லா வந்துருச்சு. கைஸ், எங்கள் வீட்டுக்காரு எனக்காண்டி கனவாய் மீன், அதாவது சொட்டோன்னு சொல்லுவாங்க மலேசியாவில். ஸோ அந்த மீன் பிரியாணி செஞ்சுருக்காரு. ஓகே, தேங்க்யூ.